தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் 8 தொகுதிகளை பெற்றுள்ள பாமக புதுச்சேரியில் தனியாக போட்டியிடப் போவதாக அறிவித்து வேட்பாளர் பெயரையும் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அத்துடன் புதுச்சேரி லோக்சபா தொகுதியையும் ஒதுக்கும்படி பாமக வலியுறுத்தியது. ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி தொகுதி ஒதுக்கப்பட்டது. புதுச்சேரியை கேட்டு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ரங்கசாமியை நேரில் சந்தித்தும் பலனளிக்கவில்லை. ரங்கசாமி தனது கட்சி வேட்பாளராக ராதாகிருஷ்ணனை அறிவித்து பிரச்சாரத்தையும் தீவிரப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரியில் தனியாக போட்டியிட முடிவு செய்துள்ள பாமக வேட்பாளர் பெயரையும் அறிவித்துள்ளது. கட்சித் தலைவர் ஜி.கே. மணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி பாமக வேட்பாளராக RKR அனந்தராமன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரின் மகனும் கட்சியின் இளைஞரணி செயலாளருமான அன்புமணியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மணி கூறியுள்ளார்.